Hi friends, welcome to Kalai Samaiyal. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரசம், தக்காளி ரசம் வைக்கிறது எப்படிங்கிறத பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி ஒன்று எடுத்துக்கிறேன், பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க, புளி கொஞ்சம் தேவையான அளவுக்கு இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில். கூடவே வந்து பார்த்திங்கன்னா சீரகம், மிளகு இது எல்லாமே வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய் இது எல்லாமே நம்ம தேவையான பொருளை எடுத்துக்கிறோம். ஸோ இந்த தக்காளி ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தேவை வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகு, சீரகம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க இந்த பூண்டு இது எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. ஸோ எந்தளவுக்கு உங்களுக்கு பதமாக தேவைப்படுதோ அந்தளவுக்கு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், பூண்டு இது எல்லாமே வந்து இந்த பதத்துக்கு விழுது மாதிரி வர அளவுக்கு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எடுத்துட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரசம் வைக்கிறது எப்படின்றது பாத்திரத்தை வச்சு அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து நம்ம ஒரு பாத்திரம் வச்சாச்சு. கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு, மிளகு, சீரகம் அந்த விழுதை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கோங்க எண்ணெயில். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய், இந்த காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அடி பிடிச்சி தீஞ்சி போகாமல் நல்லா பதமாக வந்து வறுத்தெடுக்கிறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மஞ்சள் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சால்ட் இது எல்லாமே வந்து நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ அடுத்து வந்து கரைச்சி வச்சுருக்க புளியை நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ புளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சாச்சு. ஸோ அது கூட வந்து நம்ம இந்த தக்காளி ஒரு தக்காளி எடுத்துகிட்டு வந்தோம் ரசத்துக்கு. ஸோ அந்த தக்காளியை வந்து நம்ம அதிலே வந்து பிசைஞ்சு விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ரசம் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சால்ட்டு, மிளகாயெல்லாம் ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சால்ட் உங்களுக்கு கிளியராக இருக்குது. ஏன்னா ரசத்துக்கு வந்து சால்ட் இல்லைன்னா டேஸ்ட் வராது. ஸோ சால்ட் வேணும்னா ஃபஸ்ட்டே கூட ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் ரசம் வைக்கிற ப்ரிப்ரேஷன் மெத்தட். ஸோ வந்து நான் திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், பூண்டு இது எல்லாமே வந்து கொஞ்சம் இடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு தக்காளி. ஸோ இதுதான் இதுக்கான தேவையான மெத்தட். ஸோ எந்த ப்ரிப்ரேஷன் மெத்தட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி ரசம் அழகாக வைக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரசம் வந்து கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும். ரசம் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கக்கூடாது. ஆக்சுவலாக அந்த கொதி வர ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இறக்கிட்டிங்கன்னா சரியாக போச்சு. ஸோ நம்ம இப்போ கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ ரொம்ப டேஸ்டான பக்காவான தக்காளி ரசம் ரெடி. ஒரு கொதி வரும்போது நீங்கள் கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், ரசத்துக்கான வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து தக்காளி ரசம் வச்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து கலை சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கலை சமையல். தேங்க்யூ.